1 கப் டேட்ஸை நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இப்படி ஊற வச்சா ஒரு 2 மணி நேரம் ஊற வைங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்படி ஊற வைக்கிறதுனால என்னென்னா ஈஸியாக அரைப்பட்டுரும், சில்கி டெக்ஸ்சர் கிடைக்கும். ஊற வைக்காமல் பண்ணாலும் வரும், ஆனால் இந்த டெக்ஸ்சர் கிடைக்காது. அவ்வளோதான். இந்த 1 கப்பு எவ்வளோ இருக்கும் தெரியுமா டேட்ஸு? ஒரு 200 கிராம் இருக்கும் டேட்ஸு. சீட்லெஸ் டேட்ஸு மார்க்கெட்டில் கிடைக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா அது வந்து ஹையஸ்ட் அடல்ட்ரேஷன் அந்த சீட்லெஸ் டேட்ஸில் தான் இருக்குது. அதனால் நான் வேண்டான்னு நான் சொல்கிறேன். விதையுள்ள டேட்ஸை வாங்கி அதில் இருக்க விதைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊற வச்சு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஹெல்த்தியாக இருக்கிற ஃபுட்டு டேஸ்டியாக இருக்காதான்? டேஸ்டியாக இருக்க உணவு ஹெல்த்தியாக இருக்காதான்? அதனால தான் நீங்கள் யாராவது பசங்கிட்ட யாராவது சொல்லி பாருங்களேன், டே இது உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிட்றா அப்படின்னா தெரிச்சு ஓடிடுவாங்க, ஐயோ அது டேஸ்ட்டாகவே இருக்காது அப்படின்னு. ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கிற ஃபுட்டில் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. அதில் ஒரு டிஷ்ஷஸ் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் ஹாப்பியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயம். என் அன்பு வணக்கம். 20 வருஷமாக ஷெஃபாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. குடும்பத்துக்காகவும் என்னை நெருங்கிய வட்டாரங்களுக்கு சொல்லிட்டு இருந்த விஷயம் இன்றைக்கி உங்ககிட்ட உங்கள் வீடு தேடி வரப்போகுது. எஸ்ஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸுன்ற வழியாக உங்கள் வீடு தேடி இனிமேலிருந்து வரப்போகுது. கீழே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுதுல அந்த நம்பர் மட்டும் ஒரு மெசேஜ் போடுங்க. அது இல்லை நீங்கள் போயிட்டு கேட்லாக் போய் பார்த்தா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்ற லிஸ்ட்டு அதில் தெளிவாகவும் விரிவாகவும் ஃபோட்டோஸோடையும் கேட்லாக்கில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். முதல்ல நான் வந்து முந்திரி பருப்பு ஒரு 100 கிராம் இதோட சேர்த்துக்கிறேன். இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் எல்லாருமே கவனிக்க என்னென்னா, நான் போடுறேன்ல இது அளவு 100 கிராம் முந்திரி பருப்பு, 100 கிராம் பாதாம் பருப்பு, இந்த ஒரு ரேஷியோ போடுறல அது அப்படியே போட்டால் தான் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு அவசியமே கிடையாது. நான் வந்து ஒரு 180லேருந்து 200 கிராம் வந்து டேட்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த டேட்ஸுக்கு வந்து இந்த மிக்சர் இருக்குது இல்லையா, அந்த நட்ஸ் இந்த சீட்ஸோட மிக்சரெல்லாம் சேர்த்தா ஒரு 400 கிராம் வரணும். உங்களுக்கு எது வேணால் நீங்கள் சேர்க்கலாம். நான் வந்து இதில் உடச்சக்கடலெல்லாம் சேர்த்துக்கல, நீங்கள் உடச்சக்கடலைனாலும் சேர்த்துக்கோங்க. எது உங்களுக்கு பிடிக்குமோ அது ஏற்றியும், எது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக பிடிக்குமோ அது கம்மியாகவும், ஜாஸ்தி ஏற்றி இறக்கி நீங்கள் அது உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இப்போது 1 கப்பு இது வந்து ஒரு 100 கிராம் இருக்கும் முந்திரி பருப்பு, அதை நான் சேர்த்துக்கிறேன். அதோட பாதாம் பருப்பும் ஒரு 100 சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா என்கிட்ட சில விதைகள்லாம் இருக்குது. அது என்ன விதைகள்னா பம்ப்கின் சீட்ஸு, வெள்ளரி விதை, அப்புறம் கொஞ்சமாக பிஸ்தாஷியோ, இது எல்லாத்தையும் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இந்த பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இதெல்லாமே வந்து ரேட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், இல்லவே இல்லை. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் அது கொஞ்சம் பர்ஸை கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குல்ல. கம்மியாக பார்த்தீங்கனாலே தெரியும், ரெசிபியில் நான் பிஸ்தா பருப்பை கம்மியாக தான் போட்டிருப்பேன். ஸோ இட்ஸ் ஹேப்பன்ஸ். ஸோ உங்களால் நிறைய நட்ஸ் போட முடியல, எக்ஸ்பென்சிவான நட்ஸ் போட முடியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து வேர்க்கடலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பொரிக்கடலை அதாவது உடச்சக்கடலை அது கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் நல்ல தீர்க்கமாக நம்ம ஏற்றிக்கணும். அது என்னென்னா, ஹெல்தி ப்ராடக்ட்ஸில் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஜாஸ்தியாக விலை கொடுத்து வாங்குற பொருள் தான் ஹெல்தின்ற நினைக்கிற ஒரு மனப்பக்குவத்தை நம்ம விடணும். நிறைய ஹெல்தியான விஷயம்லாம் ஒரு சாதாரண எளிமையான விலையில் கிடைக்கிற பொருள்லேயே நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுல ஒரு ஆப்பிள் 1 கிலோ ஆப்பிள் வாங்கினா 250 ருபீஸ் வரும், 250 ரூபா வரும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு நெல்லிக்காய் ஒரு 3 நெல்லிக்காய் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சத்துக்கு ஈக்குவலண்ட் ஆகிடும். 1/4 கிலோ வாங்கினா எத்தனை நெல்லிக்காய் இருக்கும் தெரியுமா? ஸோ இந்த மாதிரி தான் நிறைய எளிமையாக சீப்பாக கிடைக்கிற உணவில் நிறைய சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து நல்ல ரோஸ்ட் ஆகணும், நல்ல கோல்டன் ப்ரௌன் ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. நல்ல சூடாகி நல்ல ஒரு நல்ல வறுத்து எடுத்தாலே போதும். நல்ல கலர் வரணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள்லாம் நட்ஸு வந்து ரோஸ்டடாகவே விற்கிது, அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணணுமா, டேரெக்டாக அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா வறுத்து வந்துடும். அதுக்கப்புறமா ட்ரை கிவியும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதோட ட்ரை ஸ்ட்ராபெரியும் சேர்த்துக்கிறேன். கடைசியாக கருப்பு உளுந்த திராட்சையை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த நம்ம ஊற வச்சுருந்தோம்ல டேட்ஸு, ஸோ 2 மணி நேரம் நல்லாவே ஆயிடுச்சு. இப்போ நான் அரைச்சிக்க போகிறேன். ஊற்றின தண்ணி எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாக போட்டு அரைச்சிட வேண்டாம். நல்ல தண்ணியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா பிசுன்னு நல்லா ஒட்டிக்கும். ஒரு ஷேப் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு எந்த பதத்தில் அரைக்கிறேன்றதை நான் சொல்லி காட்டுறேன். அதை மீறியும் வந்து உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தி ஆச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லை, அதையும் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. அதையும் என்னன்னு சொல்லி காட்டிடுறேன். முதல்ல நம்ம இதை அரைச்சிக்கலாம்.
ஓகே, சூப்பராக இதை அரைச்சாச்சு. இந்த பதத்தில் அரைச்சிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படியே நம்ம நட்ஸில் ஊற்றிடலாம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேனே, தண்ணி ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது? ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பேனில் நீங்கள் ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸஸ் வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகிடும். சரி, எவாப்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் திருப்பி இதுக்குள்ளே ஊற்றிட்டதுக்கப்புறமா நீங்கள் பிசு பிசுன்னு ஃபீல் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வந்து அவலை நல்லா திரித்து வச்சுருக்கேன்னா பொடியாக்கி வச்சுருக்கேன். அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், வெள்ளை அவல் தான், அதை கொஞ்சமாக எடுத்து நான் அவல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணும்போது இந்த மாதிரி பிசு பிசு மாதிரி இருக்குன்னா அதை நீங்கள் போட்டிங்கன்னா எக்ஸஸ் மாய்ஸ்சர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நான் கொஞ்சோண்டு சேர்க்குறேன், அவல் ரொம்பவே நல்லது, அதனால் நான் கொஞ்சோண்டு இது அவலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் தேன் சேர்த்துக்கிறேன். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்ககிட்ட ஒரு நல்ல ட்ரே இருந்துச்சுன்னா அதில் கீழே பட்டர் பேப்பர் போட்டு இதை போட்டு உள்ளே வச்சு நல்லா சமமாக வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஆனால் எல்லார் வீட்லேயும் அது இருக்காது இல்லையா? நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பட்டர் பேப்பரை நான் ஆல்ரெடி இந்த டேபிளில் நான் விரிச்சிட்டேன். கையில் எடுத்து போகிறதா இருந்தாலும் போடலாம், கொஞ்சம் லேசாக ஸ்டிக்கியாக இருக்கும். அதுக்காண்டி நான் என்ன பண்ண போகிறேன், இந்த க்ளவுஸ் போட்டுட்டா ஈஸியாக வச்சிடலாம். இல்லை உங்கள் வீட்டில் இருக்க கரண்டி வச்சு கூட நீங்கள் சமம் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், அதுக்காண்டி தான். சூப்பராக சமம் பண்ணியாச்சு. இது அப்படியே ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 3 to 4 hours வச்சுட்டா அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணி நம்ம அந்த பார்ஸ்லாம் வருதுல்ல, அந்த மாதிரி நம்ம இண்டிவிஜுவலாக டைப் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா எப்போ வேணால் எடுத்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் இதை இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வரேன். இந்த பார் ரெசிபி பிடிச்சிருக்குல்ல, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் வென் வி ஷேர்.